Hi and hello, welcome back to W2S Academy for NEET and JEE Coimbatore, and this is CR Kiran. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம்னா போன வீடியோவில் ஹியூமன் ஐயோட அனாட்டமி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, வித் ஃபியூ டிசெக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்னென்னா அந்த ஐயில் என்னென்னலாம் டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு நார்மல் ஐ, அதாவது எந்த விதமான டிஃபெக்டும் இல்லாத ஹெல்த்தி நார்மல் ஐ, அதோட டிஸ்டன்ட் ஃபார் பாயிண்ட் என்ன இன்ஃபினிட்டி, நியர் பாயிண்ட் என்ன 25, அதாவது 25 சென்டிமீட்டர்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடியதை எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் இல்லாமல் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா தட் இஸ் கன்சிடர் டு பி அன் ஹெல்த்தி ஐ. எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக இந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன? Power of accommodation, right? இது தானே நம்ம பார்த்திருந்தோம். Ability of the human eye to see the near object as well as the distant object without any stress or strain given to the eye. It is called as an power of accommodation. So இந்த power of accommodation ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி மாறு செய்யும். இந்த மொபைல் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறதுனால மாறலாம். பிரைட்டாக வந்து பார்த்துட்டோம்னா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை கண்டினியூஸாக பார்த்து இந்த வெல்டிங் வச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா பவர் ஆஃப் அக்காமடேஷன் மாறலாம். ஸோ இந்த மொபைல் அப்புறம் டிவி அடிக்கடி பார்க்குறவங்க, டிவியை ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பார்க்குறவங்க, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபேக்டர்ஸ்னால அந்த டிஃபெக்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நார்மலாகவே பவர் ஆஃப் அக்காமடேஷன் வயசு ஆக ஆக குறைய ஆரம்பிக்கும். ஓகே, பவர் ஆஃப் அக்காமடேஷன் டிக்ரீசஸ் ஆன் ஏஜிங். ஓகே, அப்போ நார்மல் ஐ எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு லைட் நார்மல் ஐக்குள்ள என்டர் ஆகுது அப்படின்னா அந்த லைட்டு ரிஃப்ராக்ஷன் நடந்து கரெக்டாக போய் ரெட்டினா மேலே எக்ஸாக்டாக பட்டுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அன் நார்மல் விஷன். இங்கே ஃபஸ்ட்டு டைக்ராமில் பாருங்களேன், இங்கே ஃபஸ்ட்டு டைக்ராமில், ஸோ இல்லாட்டி இங்கே நான் தனியாக நான் போடுறேன், ஏன்னா அது டிஃபெக்ட் இதுக்கு வச்சு நம்ம மூணாவது தனியாக இருக்கட்டதில்ல. இது ஐ அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்காங்க. இது வந்து பின்னாடி இருக்கிறது ரெட்டினா. ஸோ லைட் வந்து இப்படி என்ட்ரு ஆகுது அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே லென்ஸுக்குள்ளே பட்டு அது ரிஃப்ராக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ரிஃப்ராக்ட் ஆகி எக்ஸாக்டாக வந்து பார்த்துட்டோம்னா அது ரெட்டினா மேலே எக்ஸாக்டாக பட்டுச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் அ நார்மல் விஷன். நார்மல் விஷன் அப்படின்னு அர்த்தம். இப்படி இல்லாமல் ஒன்று ரெட்டினாக்கு பின்னாடியோ இல்லை ரெட்டினாக்கு முன்னாடியோ அது இமேஜ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் செட் டு பி அன் டிஃபெக்டிவ் ஐ. எக்ஸாக்டா ரெட்டினா மேல விழுகாம ரெட்டினாக்கு முன்னாடியோ இல்ல ரெட்டினாக்கு பின்னாடியோ போய் இமேஜ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தென் த ஐ இஸ் செட் டு பி அன் டிஃபெக்டிவ் ஐ. அதுல ரெண்டு டைப், நம்ம மூணு டைப் இருக்கு, அதை நான் தனியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கம்பேரிசன் வந்து பார்த்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மயோபியா, இதான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் மயோபியா. இது வந்து பார்த்துட்டோம்னா இது ரெண்டாவது எடுத்துக்கலாம். இது வந்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வாட் இஸ் மயோபியா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த பர்சன்னால பக்கத்தில் இருக்கிறது கிளியரா பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிறது கிளியரா பார்க்க முடியாது. They can see the near object clearly but they cannot see the far object. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து பார்த்துட்டோம்னா இந்த டிஃபெக்ட் வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா ரெட்டினாக்கு முன்னாடியே விழுந்துரும். இங்கே பாருங்க ஒரு டாட் வைக்கிறேன் கரெக்டா, ரெட்டினா இங்கே, ரெட்டினாக்கு முன்னாடியே ரிஃப்ராக்ஷன் நடந்து எனக்கு இமேஜ் இங்கேயே விழுந்துருச்சு, இமேஜ் இங்கேயே விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை கரெக்டாக ரெட்டினா மேலே விழுக வைக்கணும். அப்போ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணணுமா? அந்த லென்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்கேவ் லென்ஸ். இப்போ நம்ம மோஸ்ட்லி கண்ணாடி போட்டிருப்போம்ல, யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ, வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு கண்ணாடி போட்டிருப்பீங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ இந்த ஏஜ் குரூப்ல போட்டுட்டு இருக்கிறவங்க 99% வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்ரோபியா தான் டிஃபெக்ட் இருக்கும். இப்போ எனக்கும் நான் லென்ஸ் போட்டிருக்கேன், எனக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்ரோபியா தான், மயோபியா தான். ஓகேவா? அப்ப நானும் கான்கேவ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த கான்கேவ் லென்ஸை முன்னாடி வச்ச உடனே முன்னாடி விழுந்த இமேஜ் கரெக்டா ரெட்டினா மேல போய் விழுக வைக்கும். ஸோ இது வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த லென்ஸ் இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா இது. ஸோ த கரெக்ஷன் வித் மைனஸ் லென்ஸ். ஸோ இதோட பவர் எனக்கு எப்படி இருக்கும்? மைனஸ்ல. கரெக்ட் தானே? இப்போ கண்ணாடி போட்டுக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் பவர் என்னன்னு கேட்டு பாருங்க உங்க கிளாஸ்ல. எல்லாம் -0.25, -0.75, -1.5 அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா மயோபியா. ஸோ மயோபியானா என்னன்னு ஓவராலா புரிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் நான் தருவோம்ப்பா. பட் இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்காங்க. இப்போ இது வரைக்கும் ஓகேவா? நார்மல் விஷன்ல இமேஜ் வந்து எக்ஸாக்டா ரெட்டினா மேல ஃபார்ம் ஆகும் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன். ஓகே, மயோபியால வந்து பார்த்துட்டோம்னா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. அதை கரெக்ட் பண்றதுக்கு கான்கேவ் லென்ஸ் இஸ்
placed in front of the eye. அப்படி வெச்சதுக்கு அப்புறம் எனக்கு இமேஜ் வந்து எகைன் கரெக்டா வந்து பார்த்துட்டோம்னா ரெட்டினா மேலேயே போய் விழுகும் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன். இந்த இடத்துல ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணிக்காங்க. ஏன்னா கண்ணுல வந்து ரிஃப்ராக்ஷன் தான் நடக்கும், ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. ஓகேவா? இது அப்படியே ஆப்போசிட்ல சொன்னீங்கன்னா that is called as an hypermetropia. அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது நார்மல் லைட் பாருங்க எக்ஸாக்டா ரெட்டினா மேல விழுகுது, அதுல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் எக்ஸாக்ட்லி ஆன் த ரெட்டினா. இதுவே எனக்கு இமேஜ் வந்து பார்த்துட்டோம்னா ரெட்டினாக்கு பின்னாடி விழுந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரெட்டினாக்கு பின்னாடி விழுந்துச்சு அப்படின்னா then this is called hypermetropia. இவங்கனால they can see the near object, they can see the far object. தூரத்துல இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும், but they cannot see the near object. பக்கத்துல இருக்கிறத வந்து பார்த்துட்டோம்னா அவங்கனால பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம வீட்டில் நம்ம அம்மாங்கள்லாம் புக்கு படிக்கிறப்போ ஒரு கண்ணாடி போட்டு படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே ஹைப்பர் மெட்ரோஃபியானால வரக்கூடியது. ஸோ அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய இமேஜை கரெக்டாக வந்து ரெட்டினா மேலே பட வைக்கணும், அதாவது முன்னாடி நவுத்தி கொண்டு வரணும். அப்போ நம்ம இங்கே என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க யூஸ் பண்ணது வந்து பார்த்துட்டீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பார்த்துட்டோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதோட பவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸோட பவர் வந்து பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸோட வந்து பார்த்துட்டீங்கன்னா நெகட்டிவ். இங்கேயே 2-3 பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஃபரன்ஸ் பிட்வீன்ல எல்லாம் நான் போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டைகிராம் புரிஞ்சிச்சாப்பா? ஓகே, ரெட்டினாக்கு முன்னாடியே இமேஜ் ஃபார்ம் ஆயிருச்சு ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னா தட் இஸ் மயோபியா. பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. அதை கரெக்ட் பண்றதுக்கு கான்கேவ் லென்ஸ் வைக்கணும், அந்த லென்ஸ் வந்து நெகட்டிவ் பவர். அப்படியே ஹைப்பர் மெட்ரோபியானா என்ன? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இமேஜ் வில் பி ஃபார்ம்டு பிஹைண்ட் த ரெட்டினா. ஸோ அதை வந்து பார்த்துட்டோம்னா முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த கான்வெக்ஸ் லென்ஸோட பவர் பாசிட்டிவ். இந்த டிஃபெக்ட்ல இருக்கிறவங்கனால வந்து பார்த்துட்டோம்னா தூரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்க்க முடியும், பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. ஓகேவா? புக்கு படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த லென்ஸ் போட்டுட்டு படிப்பாங்க. ஓகே, இப்போ இதுல இருக்கக்கூடிய ஏன் நடக்குது, உள்ளுக்குள்ள ஐபால் அந்த கர்வேச்சர்ல ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படிங்கறத இப்போ அப்படியே நான் டிஃபரன்ஸ் பிட்வீன்ல நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மயோஃபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோஃபியா. ஓகேவா? இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் டியூ டு த லென்த்தனிங் ஆஃப் த ஐபால். ஐபால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலாங்கேட் ஆயிரும். ஓகே, ஐபால் இப்படி இருக்க வேண்டிய ஐபால் இப்படி வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ லென்த்தனிங் ஆஃப் த ஐபால். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷார்ட்டனிங். இது நல்லா வந்து பார்த்துட்டோம்னா இப்படி சுருங்கி வந்திருக்கும். ஓகேவா? ஃபைன். And அடுத்தது, with this defect distant object cannot be seen clearly. எதை சீக்கிரம் பார்க்க முடியும்? நியர் ஆப்ஜெக்ட் வேணா பார்த்துக்க முடியும். இது அப்படியே வைஸ் வர்ஸ் ஆப்போசிட்டா இங்க எழுதுங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் தான் நல்லா நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். focal length of the eye lens is reduced. focal length வந்து பார்த்துட்டோம்னா நார்மலா இருக்கிறத விட, நம்மளுக்கு நார்மலா இருக்கக்கூடிய focal length விட இது என்ன ஆக ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். இங்க focal length வந்து பார்த்துட்டோம்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியும், பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியாம இருக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்தது ஃபார் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இன்ஃபினிட்டியில் இருக்கும். ஃபார் பாயிண்ட் நியர் பாயிண்ட் ரெண்டு இருக்கா? ஃபார் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இன்ஃபினிட்டியா இருக்குமா நார்மலா? ஆனா இன்ஃபினிட்டியா இனிமேல் இருக்காது. ஃபார் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா வில் நாட் பி இன்ஃபினிட்டி. ஓகே, அதே மாதிரி நியர் பாயிண்ட் வில் நாட் பி 25 சென்டிமீட்டர், வேற ஏதாச்சும் இருக்கலாம். அது வந்து பார்த்துட்டீங்கன்னா 24 இருக்கலாம், 20 இருக்கலாம், 25 இருக்கலாம், சாரி 21 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நியர் பாயிண்ட்டும் மாறிடும், ஃபார் பாயிண்ட்டும் மாறிடுச்சு. அடுத்தது ஃபார் பாயிண்ட் வந்து க்ளோசரா இருக்கும். இப்போ இன்ஃபினிட்டியில இருந்துச்சா கொஞ்சம் க்ளோசரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துட்டோம்னா நியர் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா 25. ஸோ 25 வந்து பார்த்துட்டோம்னா விட்டு ஃபர்தரா நான் வந்து போயிடும். ஸோ 28, 30 எனக்கு இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ ஃபார் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இட் வில் நாட் பி, சாரி, ஃபார் பாயிண்ட் ஹேஸ் கம் க்ளோசர், இன்ஃபினிட்டியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா 25லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? எதுக்கு? ஹைப்பர் மெட்ரோஃபியாக்கு. அடுத்தது இமேஜ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பிஃபோர் த ரெட்டினா. கரெக்டா? இமேஜ் இஸ் ஃபார்ம்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. ஹைப்பர் மெட்ரோஃபியால ரெட்டினாக்கு பின்னாடி வந்து எனக்கு இமேஜ் விழுகும். இதை கரெக்ட் பண்றதுக்கு வந்து பார்த்துட்டோம்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்றாங்க, which has a negative power.
அண்ட் அதே மாதிரி இங்க வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றாங்க வித் அஸ் அ பாசிட்டிவ் பவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இந்த டிஃபெக்ட்டுக்கு பேரு மயோபியா அண்ட் இந்த டிஃபெக்ட்டுக்கு பேரு ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஓகேவாப்பா? இது வரைக்கும் ஓகேவா? அந்த ஐபால் வேணா மறுபடியும் ஒரு டைம் நான் காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். இந்த ஐபாலை பார்த்தீங்கனாலே தெரியும். நார்மல் ஐபால் பாருங்க, நல்லா ஸ்பெரிக்கலாக கரெக்டாக இருக்கா? மயோபியா என்ன ஆகும்? நல்லா வந்து பார்த்துட்டோம்னா எலாங்கேட் ஆயிடுச்சு பாருங்க, இப்படி எலாங்கேட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு எப்படி ஆயிடுச்சு? இந்த பக்கம் எலாங்கேட் ஆயிடுச்சு, இல்லை இது வந்து ஷார்டன் ஆயிடுச்சு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்துட்டோம்னா அதோட ஷேப் மாறிடும். ஓகேவா? எப்போ நம்ம கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பக்கத்தில் மொபைல் வச்சோ இல்லை வந்து பிரைட்டானதையோ ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப லாங் பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஷேப் மாறிச்சு அப்படின்னா லென்ஸோட ஃபோக்கல் லென்த் மாறிடும். ஸோ ஃபோக்கல் லென்த் மாறிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும்? கண்ணாடி போட்டு தான் அதை கரெக்ட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி பெர்மனெண்ட்டாக லென்ஸை மாற்றலாம், இல்லை வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நிறையா வந்துருச்சு. லேசர், லாசிக் அந்த மாதிரிலாம் நிறையாவே வந்துருச்சு. ஓகேவா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு மயோபியாவோட ஃபார்முலா பாருங்க. இப்போ சப்போஸ் ஒரு பர்சன்னால இஃப் அ பர்சன் கேன் ஆல்ரெடி see an object at a distance of x இப்படி இருக்கு அப்படின்னா, சப்போஸ் if he wants to see beyond y, அப்ப கண்ணோட அந்த கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த், நம்ம கான்கேவ் தான் நீங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ கான்கேவ் சாரி கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸ் அதோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா xy டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எவ்வளவு தூரம் அவர்னால இப்போ பார்க்க முடியுதோ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். எவ்வளவு தூரம் அவர் வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு, எவ்வளவு தூரம் வந்து பார்த்துட்டோம்னா அந்த இது மேக்ஸிமம் பாயிண்ட் போகணும் அப்படிமோ அதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கான்கேவ் லென்ஸ் இருக்குல்ல, நம்ம கண்ணாடி போட போறோம்ல, அந்த கண்ணாடி புதுசாக போட போற கண்ணாடியோட அந்த ஃபோக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா xy டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பண்ணணும்ல. ஆக்சுவலாக இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பர்சன், இது எக்ஸுப்பா, ஒரு பர்சன்னால வந்து பார்த்துட்டோம்னா இவ்வளவு தூரம் பார்க்க முடியுது. சப்போஸ் இதை வந்து பார்த்துட்டோம்னா ஒய் அளவுக்கு அதை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பர்சன் இங்கே இருக்கு, அப்படி இவ்வளோ தூரம் இருக்கிறத அவர் பார்க்க முடியுது. அதை வந்து பார்த்துட்டோம்னா இது இவ்வளோ தூரம் பியாண்ட் எக்ஸ் அந்த ஒய்ங்கிற பாயிண்ட் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறப்போ வில் பி யூசிங் திஸ் ஃபார்முலா. அதே மாதிரி இங்கேயும் இருக்கும்ல, ஒரு பாயிண்ட் இருக்கு, அது அவர் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம்னா அந்த பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் அவர்னால பார்க்க முடியுது. இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பார்க்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை டீன்னு எடுத்துக்கலாம். இது வந்து நியர் பாயிண்ட்ப்பா, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபார் பாயிண்ட்ப்பா, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபார் பாயிண்ட்ப்பா. அண்ட் இப்போ இந்த டீன்னு எடுத்துருக்கிறது வந்து நியர் பாயிண்ட்ப்பா. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்? கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எக்ஸ் கேபிட்டல் டி. எக்ஸுங்கிறது என்னது? ஆல்ரெடி அவர் எவ்வளோ பார்த்துட்டு இருக்காரு, எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்டை பார்த்துட்டு இருக்காரு, டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் கேபிட்டல் டி. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் கண்டுபிடிக்கிறது வித் டிஸ்டன்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறது கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? இது சிபிஎஸ்சியில் இதெல்லாம் கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்காங்கப்பா. கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது, கான்வெக்ஸ் லென்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட தெரியணும். ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் அங்கே ஏதாச்சும் ஃபார்முலா கொடுத்து என்னென்ன குவான்டிட்டிஸ்க்கு எதுன்னு தெரியாமல் போச்சுன்னா கஷ்டமாயிரும். ஸோ ஒய்ங்கிறது என்னது? எக்ஸை தாண்டி பார்க்கக்கூடிய பாயிண்ட் தான் ஒய். இங்க கேபிட்டல் டிங்கிறது என்னது? எக்ஸுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய பாயிண்ட் தான் டி, அது நியர் பாயிண்ட், இது இந்த பக்கம் ஃபார் பாயிண்ட். இது பார்த்துட்டீங்கன்னா மூணாவது டிஃபெக்ட்ப்பா. இதுக்கு பேர் என்னன்னா பிரஸ்பயோபியான்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா வயசாக இது சிலேரி மசில்ஸ் வீக் ஆகும். சிலேரி மசில் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ணுக்கு உள்ள இருந்த லென்ஸ் பயங்கர ஃபிளெக்சிபிளா இருக்குமா சின்ன வயசா இருக்கிறப்பெல்லாம். ஸோ வயசாக என்ன ஆகுன்னா பவர் ஆஃப் அகாமடேஷன் குறையுது. அதனால எனக்கு என்ன ஆகும்னா இது லென்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஹார்டனிங் ஆஃப் த லென்ஸ், அதுதான் மெயின். ஓகேவா? ஹார்டனிங் ஆஃப் த லென்ஸ்.
ஸோ அப்போ என்ன ஆகும்னா எனக்கு இமேஜ் ஃபார்மேஷன் வந்து பார்த்துட்டோம்னா முன்னாடியோ பின்னாடியோ எப்படி வேணாலும் வரலாம், ரெண்டும் கூட இருக்கிற மாதிரி இருக்கலாம். பாருங்க இங்க இமேஜ் வந்து பார்த்தோம்னா பிஹைண்ட் த மிரர், அப்பனா இது என்னது ஹைப்பர்மெட்ரோபியா. இதுவே முன்னாடி விழுந்துருந்துச்சுன்னா மயோபியா. ஓகேவா? ஸோ இந்த பிரஸ்பயோபியாவில் வந்து பார்த்துட்டோம்னா மயோபியாவும் ஹைப்பர்மெட்ரோபியாவும் கலந்தே வரும். அதனால தான் இந்த டிஃபெக்ட் இருக்கிறவங்க எல்லாரும் பைஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணுவானுங்க. பைஃபோக்கல் லென்த். அது என்னப்பா பைஃபோக்கல் லென்த் அப்படின்னா, இந்த கண்ணாடி இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா சின்னதா இன்னொரு கண்ணாடி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கான்வெக்ஸ் மிரர், சாரி கான்வெக்ஸ் லென்ஸ். எதுக்குன்னா புக்கு படிக்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க, பக்கத்துல வச்சு படிக்கிறதுக்கெல்லாம். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கான்கேவ் லென்ஸ். இது எதுக்குன்னா தூரத்தில் இருக்கிறது தெரியாததுனால தூரத்தில் இருக்கிறத பார்க்குறப்போ மேலே இருக்கிற அந்த லென்ஸ் வழியை பார்ப்பாங்க. புக்கு படிக்கிறப்ப அந்த கண்ணாடி கொஞ்சம் மூக்கு கட்ட, அதனால தான் அது மூக்கு கண்ணாடி அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? நார்மலாக கிண்டல் அடிக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறத படிக்கிறதுக்கு கான்கேவ்ல கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ இந்த மாதிரி லென்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பைஃபோக்கல், பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? பிரஸ்பயோபியா அப்படின்னா என்ன, ஏன் நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சா? அடுத்த டிஃபெக்ட்டுக்கு பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆஸ்டிக்மேட்டிசம். ஆஸ்டிக்மேட்டிசம்னா என்னன்னா, இங்க பாருங்க ஐ பாலோட ஷேப் எல்லாம் எந்த சேஞ்சஸும் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுல என்ன பிரச்சனைனா லென்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இர்ரெகுலரா மாறிடும். பாருங்க லென்ஸோட ஷேப் வந்து பார்த்துட்டோம்னா இர்ரெகுலர் லென்ஸ். ஓகேவா? லென்ஸோட ஷேப் எப்படி இருக்கும்? இட் பிகம்ஸ் இர்ரெகுலர். ஸோ இர்ரெகுலரா இருக்கிறதுனால ரிஃப்ராக்ஷன் ஒழுங்கா நடக்காது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டீங்கன்னா கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. So this is how definition of astigmatism looks like. So இங்க என்ன ஆகும்? கண்ல இருந்து வரக்கூடிய parallel beam of light, parallel beam of light and horizontal lines வந்து பார்த்துட்டோம்னா clear-ஆ இதாகாது. So it may be inherited or acquired. It is due to the imperfect structure of the lens, irregular structure of the lens, because கேட்ராக்ட் கண்ணில் வந்து பார்த்துட்டோம்னா ஃபார்ம் ஆயிருக்கு. கேட்ராக்ட்னா என்னது? அல்சரேஷன் ஆஃப் கார்னியா ஆர் கார்னியால ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் இருக்கு, இன்ஹெரிட்டட் வந்து பார்த்துட்டோம்னா இருக்கு, பரம்பரையா வர்றவங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இல்ல கண்ணில் ஏதாச்சும் அடிபட்டு அதோட லென்ஸோட ஷேப் மாறிடுச்சு அப்படின்னா அதுவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா இட் கம்ஸ் அண்டர் ஆஸ்டிக்மேட்டிசம். ஆஸ்டிக்மேட்டிசம் கேன் பி கரெக்டட் யூசிங் எ சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ். சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் இந்த வார்த்தை நீங்க கண்ணு செக் பண்ண போடுறப்பவே கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ ஆர் டாரெட் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம என்னென்ன டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீனை மட்டும் நான் கேன்சல் பண்ணிக்கிறப்பா. ஸோ மொத்தமாக என்னென்ன டிஃபெக்ட்ஸ் பார்த்துருக்கோம்? ஒன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னது? மயோபியா. இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹைப்பர் மெட்ரோபியா. அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா presbyopia, and next is astigmatism. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு வித் ரே டயக்ராம் எல்லாமே. ஓகேவா? வித் ஃபார்முலா கூட பார்த்தாச்சு. இதுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக? ஸோ கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா XY டிவைடட் பை X மைனஸ் ஒய். ஹைப்பர் மெட்ரோபியாவில் வரக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா X இன்டூ capital D divided by X minus D. So capital D னா என்னது? இந்த இடத்துல far point, sorry near point. ஓகேவா? presbyopia வந்து பார்த்துட்டோம்னா நம்ம பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆஸ்டிக்மேட்டிசம்க்கு அதே மாதிரி தான். ஒன்று கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கும் டெம்பரரி கிளாஸஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹியூமன் ஐ, அப்புறம் ஹியூமன் ஐயோட டிஃபெக்ட்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு, யூசஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஓவர். இஸ் தேர் இஸ் எனி டவுட்? ஸோ எந்த விதமான டவுட் இருந்தாலும் தயவுசெய்து அந்த டைம் ஸ்டாம்பை மென்ஷன் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட் இஃப் ஐ see your comment. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு டேபுலேஷன் மாதிரி நீங்கள் போடுங்க உட்காந்து. அதாவது மயோபியா, பிரஸ்பயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா அண்ட் ஆஸ்டிக்மேட்டிசம் 4க்கும் சேர்த்து ஒரு டேபுலேஷன். கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இது
ரே டயக்ராம் ஃபார் ஐ, கண்ணுக்குள்ளே என்ன நடக்குது, முன்னாடியா பின்னாடியா என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஷீட்டில் நீங்கள் எழுதணும். ஃபைன். Okay guys, thank you very much for watching W2S Academy for NEET and JEE. I'll just catch you in another video. Thank you.